தற்போது இந்த மத்திய கிழக்கு நிலவி வருகின்ற பதற்ற நிலையை அடுத்து உலகளாவிய ரீதியில் எரிபொருளுக்கு பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப இலங்கையில நேற்று தினம் நள்ளிரவு முதல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எரிபொருட்களின் விலைகள் சடுதியாக உயர்வடைந்திருக்குது. பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் என்று சொல்லி எல்லா எரிபொருட்களின் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் பெட்ரோல் ₹1 தான் அந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீண்டும் உச்சத்தை அதாவது எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஒரே நாளில பெருமுச்சத்தை தொட்டிருக்கிறது. அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டர் விலை ₹317 உயர்வடைந்திருக்குது. முந்தைய விலை பாத்தீங்கன்னா ₹293 விற்பனை செய்யப்பட்டிருக்குது. ஆனா இதன்படி இப்ப 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ₹24 விலை அதிகரிப்பு பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் விலை ₹365 தற்போது உயர்வடைந்திருக்குது. இதன்படி 1 லிட்டருக்கு ₹25 விலை அதிகரிப்பு பதிவாகி இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ டீசல் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1 லிட்டர் ₹303 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன்படி 1 லிட்டருக்கு ₹22 விலை அதிகரிப்பு பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி சூப்பர் டீசல் 1 லிட்டர் விலை ₹353 உயர்வடைந்திருக்கிறது. அது 1 லிட்டர் ₹24 விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மண்ணெண்ணெய் எடுத்துக்கணும் என்று சொல்லி சொன்னால் 1 லிட்டர் ₹195 உயர்வடைந்திருக்கிறது. இதன்படி 1 லிட்டருக்கு ₹13 விலை அதிகரிப்பு பதிவாகி இருக்கிறது. இப்ப அண்மைய நாட்கள்ல சொல்லியிருந்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருள் கையிருப்புல இருப்பதாக சொல்லியிருந்தால், ஆனால் திடீரென எதற்காக இந்த விலை அதிகரிப்பு என்பது பற்றி தெரியவில்லை. இது மக்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது.